கனடா பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் பேர்னபி நகரில் களைகட்டியிருக்கும் துக்கையம்மன் தேர் திருவிழா. கடல் போல் திரண்ட மக்கள் வெள்ளத்தில் அழகாக தேரில் வலம் வந்த துர்க்கை அம்மன். உடலில் அழகு புத்தி அம்மனின் அருள் வேண்டி பக்தி பரவசத்துடன் திருவைக்காவடி எடுத்த பக்தர்கள். அழகாக பாம்பு காவடி ஆடிய துர்க்கையம்மன் பக்தர்கள். பக்தி பரவசத்தில் அம்மனின் தேர் வடம் பிடித்து இழுத்த ஆண் பெண் பக்தர்கள். அம்மனை வேண்டி பால்குடத்தை தலையில் சுமந்தும் கற்பூர சட்டிகளை கையில் பிடித்தும் வந்த பக்தர்கள். அம்மனை வேண்டி தேருக்கு முன் உடைக்கப்பட்ட தேங்காய்கள். பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பேர்னபி மேயர். நீங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகிறது கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் பேர்னபி நகரத்தில் இருக்கிற துர்க்கை அம்மன் கோவிலில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடந்த தேர் திருவிழாவைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் அந்த துர்க்கை அம்மன் ஆலயம். இதுதான் இந்த துர்க்கை அம்மனின் உருவச்சிலை. இது இப்போ தேர் தயார் நிலையில் இருக்கிறது. துர்க்கை அம்மன் அங்கால வந்து கொண்டிருக்கிறா பல்லாக்கில். இவர் பீட்டர் யூலியன் அண்டு நியூ வெஸ்ட்மினிஸ்டர் பேர்னபி எம்பி. இவர் ராஜ் சோமான் என்று சொல்லி சட்டமன்ற உறுப்பினர். இவர் தான் பேர்னபி மேயர். இவையெல்லாம் இந்த திருவிழாவில் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டவர்கள். இப்போ திருவிழா துவங்க போகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் மேயரும். அவைக்கு மல்லிகைப்பூ மாலை அணிவித்து அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். இதுதான் இந்த துர்க்கை அம்மன் கோவிலின் துர்க்கை அம்மன் தேர். இது அந்த கீழ்ப்பாகம் மரத்தில் சேவிக்கப்பட்டது. மிகவும் அழகாக இருக்குது. ஆக பெருசண்டில் சின்ன தேர் தான், ஆனால் மிகவும் அழகாக இருக்குது. பெண்கள் எல்லாம் அம்மனை போற்றி பாட்டு பாடுகிறார்கள். இந்த நடுவில் இருக்கிறது தான் இந்த தேரில் விளம்பர போகும் துர்க்கை அம்மன். பெண்கள் துர்க்கை அம்மனை வேண்டி பால்குடம் தலையில் எடுத்து வருகிறார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு இன்றைக்குத்தான் நிறைய பக்தர்கள் வந்திருக்கார்கள். இவ்வளவு பக்தர்களை இதுவரையில் இங்கே இந்த கோவிலில் காணவே இல்லை. இப்போ துர்க்கை அம்மன் தேரில் அமர்றதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். அதில் தேருக்கு முன்னால் அந்த தேரை மறைவு போட்டு அம்மன் தேரில் அமர்வதற்காண்டி எல்லாரும் காத்திருக்கிறார்கள். இவர்கள்தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் மேயரும். பார்த்தீங்கன்னா சில பெண்கள் கற்பூர சட்டி ஏந்துகிறார்கள் அம்மனை வேண்டி. அம்மன் தேருக்கு அருகில் தேரில் அமர்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். இப்போ நீங்கள் பார்க்குறது பக்தர்கள் காவடியுடன் தேருக்கு முன்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நேரங்களில் காவடியாட்டம் ஆரம்பிக்கும். இதில் சிறுவர்களும் காவடி எடுத்துள்ளார்கள். இதில் சிலர்
உடம்பில் அலகு குத்தி இழுவை காவடி எடுப்பதற்கு தயாராக வந்திருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் போகிறவர் வாயில் அலகு குத்தி போகிறார். இப்போ இழுவக்காவடி 2 பேர் இழுவக்காவடி எடுக்கணும். நீங்கள் பார்க்கும் இந்த பக்தர் கூடுதலாக நான் இந்த கோயிலில் காவடி எடுக்கிறத கண்டிருக்கேன். இவர் உடம்பு முழுக்க அளவு குத்தி தான் காவடி எடுப்பார். கையிலையும் சின்ன சின்ன வேல் மாதிரி எல்லாம் குத்தி இருக்கிறார். அதோட இவற்ற முதுகிலையும் கணக்கு அப்படி ஊசிகள் குத்தி இருக்கு. அதோட இவர் சொக்கையிலையும் பாம்பும் அந்த வேல் மாதிரி அளவு குத்தி அதை அந்த வாயில் பாம்பு நாக்கில் பாம்பு மாதிரியும் குத்தி இருக்கிறார். இவர் ஒரு தீவிர அம்மன் பக்தர். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் பக்தரும் அலகு குத்தி வாயில் வேண்டுதல் நிறைவேற்றுறார். இப்போ தேங்காய் உடைக்கிறார்கள். தேர் வலிக்கிற போது தேருக்கு முன்னால் பக்தர்கள் ஆவேசமாக தேங்காயை உடைக்கிறார்கள். உடைக்கப்பட்ட தேங்காய்கள் சிதற தேங்காய்கள் ரோட்டில் பரவி இருக்கிறது. இதுதான் கூட்டி அள்ளி நம் தேர் வலிக்கிற முதல் ஆக்கள் காலில் குத்தான் இருக்கிறதுக்காண்டி பழையபடி காவடி ஆட்டம் நடைபெறுகிறது. பார்த்திங்கன்னா அங்கே பெண் பக்தர் எல்லாம் வடம் பிடித்து தேரை இழுக்க தயாராகிறார்கள். தேர் நகர்கிறது. இஞ்சாலி பக்கம் ஆண்கள் வடம் பிடித்து தேரை இழுக்கிறார்கள். இந்த திருவிழாவுக்கு பக்தர் கடல் போல் கூடியிருக்கிறார்கள். நான் இதுவரையில் இவ்வளவு பக்தர்களை இந்த கோயிலில் காணவே இல்லை. விட இங்கே இன்றைக்கி நல்ல வெதரும் 25 டிகிரிலாம் இருக்குது செல்சியஸ். அதை வெக்கையும் இல்லை சூடும் இல்லை. நிறைய பெண் பக்தைகள் தலையில் பால் சம்பு ஏந்தி வருகிறார்கள். இவர்கள் அம்மனை பார்த்த வண்ணமே பின்பக்கமே நடந்து கொண்டிருக்கணும். கொஞ்சம் போய் நடக்கிறது கஷ்டம். இன்றைக்கு இங்கே நடக்கிற துக்கி அம்மன் தேர் திருவிழாவுக்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன்.
இதுதான் இந்த கோயிலின் வரலாற்றிலே பக்தர்கள் கூட தேர் திருவிழாவுக்கு வந்ததாக நினைக்கிறேன். It wasn't like that yesterday. இதில் பார்த்தீங்கள் என்றால் ஒருவர் தீப்பந்தம் ஏந்தி நிற்கிறார். அரோகரா என்ற முழக்கங்களுடன் அம்மனின் தேர் மெல்லமாக நகர்கிறது. எங்கள் அருள்மிகு துர்க்கி அம்மன் இந்த அழகான தேரில் அமர்ந்து ஊர்வலம் போவது மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இப்போது நீங்கள் எங்கள் வாங்கூவர் தேரின் முழு உயரத்தையும் பார்க்கிறீர்கள். இந்த தேர் கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 அடி உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன். மிகவும் அழகாக இருக்கிறது. பக்தர்கள் தேரின் பின்னால் அம்மனை வேண்டி பஜனை பாட்டுக்கள் பாடிய வண்ணம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தேர் மெல்லமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ தேர் கோயிலுக்கு முன் பக்கம் இருக்கும் மேற்கு வீதி ஊடாக போய்கொண்டிருக்கிறது. இந்த தேருக்கு முன்னால் 2 குதிரைகள் பாயிற மாதிரி செய்திருக்கணும். உடனே தேரில் கீழ்ப்பக்கத்தில் நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. அதோட தேரின் மேல் பக்கத்தில் தேரை சுற்றி நிறைய யாளிகள் வைத்திருக்கிறார்கள். இப்போ தேர் வந்த ரோட்டு ஒரு பிரதான ரோட்டு இந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கிறது. இதில் அரவாசி ரோட்டை அப்படியே இந்த திருவிழா தாண்டி வேணவி சிட்டி அப்படியே ப்ளாக் பண்ணி கொடுத்துருக்கிறார்கள். அதோடு இங்கு ஒரு சில போலீஸையும் காவலுக்கு அனுப்பியுள்ளார்கள். இப்போ கோயில் மேற்கு வீதியில் இருந்து தெற்கு வீதி நோக்கி போகிறது. இது வேறு நாட்டவர்கள் தேருக்கு முன்னால் நின்று கும்மி அடிப்பது போல் ஒரு வித்தியாசமான நடனத்தை ஆடுகிறார்கள் துக்கியம்மனுக்காண்டி. நினைக்கிறேன் இவர்கள் நார்த் இந்தியனாக இருப்பார்களோ தெரியவில்லை. அதோடு தேருக்கு முன்னால் பக்தர்கள் மிகவும் பக்தியுடன் காவடியாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை காண கண்மொழி வேணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 9 மணி இருக்கும். சூரியன் பின்பக்கமாக தேருக்கு பின்பக்கமாக மறைகிறது. சூரிய மறைவு மிகவும் அழகாக இருக்கிறது இங்கிருந்து தேருக்கு பின்னால் பார்க்கக்குள்ள. தேர் மீண்டும் தெற்கு வீதியில் மெல்லமாக நகர்கிறது. தேருக்கு பின்னால் நீங்கள் அந்த சூரியன் மறைவதை கவனிக்கலாம். குமரனுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இழுவக்காவடி அது ஆடுவதற்கு பின் தோல் வந்து இவ்வளவு இழுவதுண்டு. ஆனால் வெட்டி அந்த நோண்டும் தெரியாதுன்னு சொல்கிறது. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் என்ற பாட்டுடன் தேர் கிழக்கு வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்போது தேருக்கு பின்னால் சூரியன் மறைவு நல்ல வடிவாக இருக்குது. பார்க்க அங்குள்ள காட்சியாக இருக்குது. அம்மன் தேரும் பின்னுக்கு சூரியன் மறைகிறதும். காவடி ஆடுபவர்களும் கலைக்காமல் காவடி ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இந்த கோவிலின் கிழக்கு வீதி. அது அகலமான ஒரு வீதி. பக்தர்கள் தேரின் படத்தை 2 பக்கமும் நல்லாக ரோட்டு கரையோடையே பிடித்து இழுக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 பெண் பக்தர்கள் அழகு குத்தி அம்மனுக்கு வேண்டி போகிறார்கள். பக்தர்களுக்கு தாகத்தை ஆட்டும் விதத்தில் சர்பத் தொடக்கத்தில் இருந்தே வழங்கப்பட்டு வருகிறது. இது ரோட்டில் பக்தர்களுக்கு கால் குளிர்மையாக இருப்பதற்காக தண்ணீரால் ரோட்டை ஊற்றி ஈரமாக்குகிறார்கள். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்பி போலீஸ் காவலரால் பாதுகாப்புக்காக இங்கு வந்திருக்கிறார். துக்கியம்மனின் தேர் இப்போது வடக்கு வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தேருக்கு மேலால் நீல வானத்தில் ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. தேர் இப்போது வடக்கு வீதியை வந்தடைந்திருக்கிறது.
பத்து வீதியை போய்கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்லாக இருள துவங்குகிறது. இந்த தேர் கோயிலுக்கு முன்னால் ஒலிக்கிட்ட நேரத்திலிருந்து இந்த பெண் பக்தை தேருக்கு பின்னால் நடந்து வந்து முழங்காலில் விழுந்து அம்மனை தரிசித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். சிலர் இந்த தேரில் தொட்டுக்கொண்டே வர வேண்டும் என்று அம்மனின் தேரை தொட்டுக்கொண்டே வர வேண்டும் என்பதால் தேரில் கையை பிடித்தபடியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதெல்லாம் இந்த கோயிலின் ஐயர். அம்மனின் தேர் இப்போது தேர் தொடங்கிய மேற்கு வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த மேற்கு வீதி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீதியிலே அரைவாசியை அப்படியே மறைத்து பக்தர்கள் நடப்பதற்காண்டி மறைத்து வைத்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா வலப்பக்கம் தேரின் வடத்தை ஆண்களும் இடப்பக்க தேரின் வடத்தை பெண்களும் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது துர்க்கை அம்மனின் தேர் மேற்கு வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வீதியில் தான் இந்த துர்க்கை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் தேர் துர்க்கை அம்மன் கோவில் வாசலை சென்றடையும். அங்கு அம்மனுக்கு பூஜை செய்து அர்ச்சனை செய்பவர்கள் எல்லாம் அர்ச்சனை செய்த முடிய அம்மன் மீண்டும் கோவிலுக்குள் நடந்து செல்லப்படுவார். கோயிலுக்கு முன்னாலும் தேர் நிற்கும் இடத்தில் குளிர்மையாக இருப்பதற்காக தண்ணீர் அடிக்கிறார்கள். இதுதான் இந்த துர்க்கை அம்மன் ஆலயம். பார்த்தீங்கன்னா இந்த தேர் வந்து நின்ற பிறகு அதில் அர்ச்சனை செய்பவர்கள் தாண்டின அர்ச்சனை தட்டியது. தேர் கோயிலுக்கு முன்னால் வந்து நிற்கிறது. இப்பொழுது பூஜைகள் ஆரம்பமாகிறது. இப்போது இங்கு நேரம் இரவு கிட்டத்தட்ட 8:30 மணி.
இன்னும் பக்தர்கள் தேரை சூழ்ந்து நிற்கிறார்கள். ஒரு ஐயர் பூசை செய்கிறார். இலங்கையிலும் இந்தியாவிலும் பல கோயில்களில் தமிழிலும் கடவுளுக்கு பூஜை செய்கிறார்கள். இந்த கோயில் இன்னும் சமஸ்கிருதத்தில் தான் பூஜை நடக்கிறது. ஆனால் இனி வரும் காலங்களில் தமிழிலும் பூஜை செய்வார்கள் என்று நம்புகிறேன். நான் தமிழில் பூஜை செய்வதை பார்த்திருக்கிறேன். தமிழில் பூஜை செய்வதை கேட்கும்போது அதன் அர்த்தம் எங்களுக்கு விளங்குவதோடு மிகவும் சந்தோஷமாகவும் மனதில் ஒரு நிறைவாகவும் இருந்தது. உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அமர்த்தினீர்கள் என்றால் நாங்கள் போடும் பல காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்க்கலாம். இப்போது காவடியாடும் பக்தர்கள் நாதன்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே என்ற பாடலுக்கு காவடியாடுகிறார்கள். பாம்பு போல் இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு, எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு, எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை 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 வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு. ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமா, ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமா, அவன் விளையாட அவன் விளையாடும் நாடமுடியே இருக்கும் நல்ல சாமி, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் சாமி. பாடிய சங்கரம் மீதினில் ஆணை, தங்க புலவர்கள் நாவில் அடங்கிய செந்தமிழ் மீதினில் ஆணை, மங்கள குங்குமம் மஞ்சள் நிறைந்த சங்கரி மீதினில் ஆணை,